நம்ம ஊர்ல வருஷம் வருஷம் கோவில் திருவிழா நடக்கிற மாதிரி இந்த ஊர்ல வந்துட்டு கார்னிவல் நடத்துவாங்க. அது வந்துட்டு ஒரு பப்ளிக் பார்க்கோட பார்க்கிங் லாட்ல நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நமக்கு பார்க் பண்றதுக்கு இடம் இருக்காது அப்படிங்கிறதுனால ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸே குடுப்பாங்க. பக்கத்துல இருக்கிற சர்ச்லயோ, இல்ல கம்யூனிட்டி சென்டர்லயோ நம்மளோட கார பார்க் பண்ணிட்டு, அங்கருந்து நம்ம ஷட்டில் எடுத்துட்டு, நம்ம கார்னிவல் நடத்துற இடத்துக்கு வந்துரலாம். இங்க வந்துட்டோம்னா ஃபுல்லா ஃபன்னு தான். அவ்ளோ ஃபன் இருக்கும். நெறைய கேம்ஸ் இருக்கும். நெறைய ஃபுட் ட்ரக் இருக்கும். அண்ட் நெறைய வந்து அவங்களோட அ பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்காக வருவாங்க. ஸோ நெறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்கு கிடைக்கும். ஏகப்பட்ட ரைட்ஸ்லாம் இருந்தது. நின்னுட்டு போறதுக்கு, உட்காந்துட்டு போறது, படுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. நாம இந்த வாட்டி வந்து நெறைய ரைடு போகல. ஏன்னா, இப்போ தான் ரீசென்ட்டா வந்து ஹெர்ஷி பார்க் போய் நெறைய ரைடு போயிட்டு வந்ததுனால, பாப்பாவே வந்து வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால நெறைய குட்டி குட்டி கேம்ஸா தான் விளையாண்டோம். அது போக வந்து நெறைய ஃபுட் வந்து ட்ரை பண்ணோம். டாட்லர் கிட்ஸுக்கே வந்துட்டு தனி ஏரியா இருந்தது. அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கேம்ஸ் இருந்தது. ஒரு பெட்டிங் ஜூ இருந்தது. இங்க ஸ்பின் பண்ணதுல பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஸ்டார்பக்ஸோட $10 கிஃப்ட் கார்டு கிடைச்சது. பாப்பா ரொம்ப குஷி ஆயிட்டா. அதுக்கப்புறம் நெறைய இடங்கள்ல போய் நம்ம ஸ்பின் பண்ணோம். நெறைய கிஃப்ட் கிடைச்சது. அதுக்கு போடுறதுக்கு ஒரு பேக்குமே குடுத்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு வெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப வெயில் அடிக்காம, ரொம்ப குளிரவும் இல்லாம சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஜக்லிங் ஷோ நடந்துட்டு இருந்தது. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கப் கேக் வாங்கி சாப்பிட்டுட்டே உட்காந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நெறைய இடங்கள்ல பிக்னிக் ஏரியா இருந்துச்சு. நெறைய ஃபேமஸ் ஃபுட் ட்ரக்ஸ் இருந்தது. டிசி ஸ்லைஸ் அப்படின்னு ஒரு ஃபுட் ட்ரக் இருக்கு. அது போக நம்ம இன்னைக்கு லாப்ஸ்டர் தான் ட்ரை பண்ணோம். அதுக்கு என்ன காரணம்னா, ரீசென்ட்டா ஒரு இடத்துல போயிட்டு லாப்ஸ்டர் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால இந்த ஃபுட் ட்ரக்ல ட்ரை பண்ணோம். பட் இங்க வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லாம போயிடுச்சு. எந்த ஃபெஸ்டிவல் வச்சாலும் ஒரு இடத்துல பியர் கார்டன் தனியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பியர் கார்டன் தான் இங்கேயும் இருக்கு. அது போக இன்ஃபர்மேஷன் சென்டர் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஃபனல் கேக் ட்ரை பண்ண வந்தாச்சு. இது எனக்கும் பாப்பாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த கேக் மேல அப்படியே வந்து பவுடர் சுகர் போட்டு சூப்பரா குடுத்துருந்தாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. சூடா நல்லா அங்க வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு டே சூப்பரா முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் போறதுக்கும் நம்மளோட ஷட்டில் கேக் பிடிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஈவென்ட் முடியிற வரைக்கும் ஷட்டில் சர்வீஸ் வந்து அவைலபிளா இருக்கும். செம்ம ஃபன் டேயா இருந்துச்சு.